உங்க மகன் சஞ்சய் வந்து வெளியே பொதுவில் பேச வேண்டாம், ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. அப்புறம் நீங்க வந்து மற்ற குழந்தைங்க வந்து ஓட்டு போட சொல்லுங்க. உங்க குழந்தைங்க பேசாது, உங்க பொண்ணு பேசாது, உங்க மனைவி பேச மாட்டாங்க. ஆர்கே நகர் மணி அதெல்லாம் இருக்கட்டும் சாட்டை சார். அது என்ன பாடி லாங்குவேஜ்? என்ன ஷாக் அடிச்சிச்சா இல்ல மேடையில குஞ்சி குஞ்சி பேசி சுழுவு பிடிச்சிச்சா? நான் கேக்குறேன். சாட்டைக்கு ரொம்ப சேட்டை ஆயிடுச்சு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. இல்ல மக்களாகி நீங்களே சொல்லுங்க, கரெக்டா இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சீமான் அவர்களோட மகனை இல்ல தன்னோட மனைவிய, எங்க அப்பா நல்லவரு வல்லவரு, அவரை நம்பி வர்றவங்கிட்ட 4 நாள் வாங்க மாட்டாரு, என்னையே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட சொல்லுங்க பாக்கலாம். இல்ல சீமான் அவரோட மனைவிய, என் வீட்டுக்காரர் யாரையும் ஏமாத்தல, எனக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் தாலி கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட சொல்லுங்க பாக்கலாம். இல்ல பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்களை போட சொல்லுங்க பாக்கலாம். சீமான் அவர்களை என்னை ஏமாத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட சொல்லுங்க பாக்கலாம். மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்பல, என்ன மிரட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட சொல்லுங்க பாக்கலாம். விஜயலட்சுமி மேடம் அவர்கள முடியாது. ஏன்னா அவங்களே போட்டாலும் இவர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா தவளை தான் வாயில கெடுற மாதிரி சீமான் அவர்களே சொல்லிட்டாரு மீடியா மத்தியில. கட்டாயப்படுத்தி எல்லாம் கூப்பிடல, அவங்களும் விருப்பப்பட்டு வந்தாங்க, அப்புறம் எப்படி அப்படின்ட்டாரு. சோ அதனால வந்து அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையில தலைவிடுறதும் நைட்டு 2 மணிக்கு அடுத்தவங்க வீட்டுல திருட போறதும் ஒண்ணு. இவங்களோட ஒப்பீனியன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.